ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு பிளாக் ப்ளவுஸ் தான். இது லீஃப் டிசைன் போட்டது, காட்டன் ப்ளவுஸு. இது வந்து 80 பாயிண்ட் இருந்துச்சு. எனக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் வந்துச்சு. நல்லா துணி அகலமாகவும் இருந்துச்சு. இது வந்து இப்போ தான் கொடுத்துட்டு ஒரு காலையில் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஈவினிங் கொடுத்தாங்க, காலையில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் வந்து பணமும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து நான் இதை மலான்னு கட் பண்ணி தைக்கலான்ட்டு தைச்சிட்டு இருந்ததை எடுத்து வச்சுட்டு நான் இதை இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டு காலையில் வந்தால் கூட ஊக்க வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஈஸியாக வந்துச்சுனாலே வந்து தைக்கிறதுக்கு ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். எனக்கு கன்ஃபார்மாக தான். கட் பண்ணுறதுல ஏதாவது சொதப்பிட்டேன்னு சொன்னால் தான் வந்து தைக்கிறதுக்கு அதாவது கொஞ்சம் லேட் ஆகும். எதாவது வச்சு பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் கட் பண்ணுறது கரெக்டாக துணி வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். அளவுக்கு துணி ஏதாவது பத்தாமல் இருந்துச்சுன்னா அது ஜாயின் போட்டு தைச்சா தான் எனக்கு லேட் ஆகும். துணி கரெக்டாக இருந்துச்சுனாவே நான் வந்து ஈஸியாக தைச்சிருவேன். இது வந்து கரெக்டாக வந்தது. பட்டி பீஸ்க்கு மட்டும்தான், உள் பீஸ்க்கு மட்டும்தான் பத்தல. அது வேறு பீஸ் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு 100 ருபீஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து இப்போ தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு என் கையில் வருமானம், நம்மளும் வந்து நிறையா சாதிக்கலாம் அப்படி இப்படின்னு என்னோட நம்பிக்கையெல்லாம் சொல்கிறாங்க, வீடியோவில் பார்த்துருக்குறேன். ஆனால் அது உணரும் போது தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் எங்கள் வீட்டில் அம்மாவும் விட மாட்டாங்க. அப்பாவும் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், போதும் அப்படின்ட்டு, அவர் சம்பாதிக்கிறாரு உனக்கு என்ன அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையானது மட்டும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. நமக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, பேசுவாங்க. எனக்கு மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. வீட்டு வேலையும் சரியாக இருக்கும். இருந்தாலும் இப்போ போய் எல்லாம் ஸ்கூல் போனாங்க, காலேஜ் போனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நானும் வந்து படித்தேன். 10th முடிச்சுட்டு ஐடிஐ போயிட்டு சரி 2020 ஈபிக்கு போயிடலாம், வேலைக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு நிறைய எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட்லலாம் பதிவு பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது பார்த்தா ரொம்ப லேட் ஆகுது. இருந்தாலும் நம்ம வேலை இந்த கைத்தொழில் எனக்கு தெரிஞ்சிருங்காட்டி தான் எனக்கு இதை வந்து செய்கிறேன். இது வந்து இதன் மூலம் எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா அதை நினச்சிட்டு ஏதோ மனசில் நினச்சிட்டு நம்ம லைஃப் இப்படியே போயிடுச்சா, வீட்டு வேலை செஞ்சே போயிடுச்சா அப்படி அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் வெளியில் வரங்காட்டி இப்போ கடை வச்சுருக்குறோம். இது கடையிலேருந்து தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்தளவு துணி அவ்வளோ ஒன்றும் வரல. இனி மாரி நோன்பு சாட்டுவாங்க, அப்போ வந்து துணி இப்போ கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்குள்ளே ஏதோ 1, 2 இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து டக்குன்னு கட் பண்ணி தைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தைச்சிட்ருக்கேன். இது வந்து பட்டி பீஸ்க்கு, இதில் மீதி கழுத்து பீஸ்க்கு, பட்டன் பீஸ்க்கெல்லாம் இந்த துணி சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து டெய்லரிங் வீடியோ போட்டால் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்? இந்த பாச் ஃப்ளவர் மெடிசன், ரேக்கி பற்றி போடணும். நான் ஒரு சேனல் ஆரம்பித்து எல்லாமே இதில் போட்டுருக்கு.